இல்லை உருவிட்டோம் அப்படின்னா அதை உருவினதை நிறைய தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் முக்கிடணும். முக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு 2 தடவை அலசி அந்த மாதிரி எடுத்து தண்ணியை மாற்றி மாற்றி அலசி எடுத்து பரவலாக நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாவே இருக்குது. அல்லது ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலெல்லாம் கட்டாயம் நம்ம கழுவி ஆகணும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த உளுந்தும் தனியாகவும் சொன்னேன் இல்லையா, அது நல்லா வறுத்துருக்கோம். இப்போ ஏதோ கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா அதோட வறுபட்டிருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கையில் உடைச்சாலே நல்லா நொறுங்கி உடையும். இதை தாளிக்கிறத விட இந்த மாதிரி பொடியாக இதை சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு போகிறதுலேருந்து பெரியவங்க விருப்பப்படாதவங்க கூட இதை வயிற்றுக்கு எடுத்துப்பாங்க. அதை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மிளகாத்தூள் நல்லா சுருக்குன்னு காரம் இருக்கணும். ஏன்னா பொடி போட போகிறோம், அதனால் சுருக்குன்னு காரம் இருக்கணுங்கிறதுக்காக நான் 3 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். அது குறைச்சி கூட்டிக்கிறது அவங்கவுங்க விருப்பம். கொஞ்சம் உப்பு, தீ இப்போ குறைச்சிடுங்க. ஏன்னா ரோஸ்ட்டுன்னு பண்ணும்போது மிளகாத்தூள் நல்லா காந்து போகும். அதனால் தீயை குறைச்சி வச்சு நல்லா கிளறினீங்கன்னா அந்த தீஞ்சு போகிற வாசனையும் வராது, தீஞ்சும் போகாது. இப்போ இதில் நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா புளி தண்ணியை நம்ம தெளித்து அதை வறுத்துருவோம். இப்போ அது லேசாக புளித்தண்ணி அப்படியே ஊற்றாமல் கொஞ்சமாக மேலே அப்படியே பரவலாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தீ கொஞ்சம் தூண்டிக்கிறேன். ஏன்னா ஈரத்தன்மை நல்லா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தூண்டிக்கிறேன். இப்போ அந்த பொடியும் அதை போட போகிறோம். இது நல்லா குறைச்ச தீயில் வச்சு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா இந்த மொறுமொறுப்பு வரத்துக்கு கடலை மாவு கூட தூவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி உளுந்து போடுறோம், அது கொஞ்சம் பிசு தண்ணியில் சேர்ந்த மாதிரி வரும், ஆனால் நல்ல மொறுமொறுப்பும் கொடுக்கும். இது கொஞ்சம் நேரம் வச்சு வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்தது நல்லா மொறுன்னு நல்லா வறுபட்டுருச்சு. ஆக்சுவலாக நிதானமான தீயில் நல்ல ஒரு இரும்பு கடாயில் நல்ல மொறுமொறுப்பாக வறுத்து அப்பப்போ கிளறி விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு வறுத்து எடுத்திங்கன்னா இன்னுமே நல்ல மொறுமொறுப்பாக வந்துடும்.
புளி சேர்க்குறோம் இல்லையா, அது அரிப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ருசி கொடுக்கும். எல்லோரும் சாதாரணமாக இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடலை மாவு தூவி பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் ஹெல்த்தியாக இருந்தாலும் உளுந்து அளவு ஹெல்த்தியாக இல்லை. அதனால் நம்ம இந்த உளுந்து பொடியை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தும் கூட, டேஸ்ட்டும் கூட. ஆனால் உளுந்தோட தன்மை அந்த ஒரு பிசு தன்மை கொடுக்கும். ஸோ மொறுன்னு வறுத்து தனியாக எடுத்து கொடுக்காது. ஸோ அதனால் பிரிஞ்ச மாதிரி ஒத்தையாக நமக்கு வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒத்தையாக வராது, சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் குறைச்ச தீயில் வச்சு நல்லா நிதானமாக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம நல்லா நிதானமாக வறுத்து எடுக்கலாம். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உப்பு காரம் புளிப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி உளுந்து போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வேளை வேர்க்கடலை சாதம் பண்ண வணக்கம்.